கணவன், மனைவி 2 பேருக்கும் இடையில பிரச்சனை வரக்கூடாது, இருக்கிற பிரச்சனைய பெருசாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நெனச்சா, 2 பேருமே அது மனசு வச்சா மட்டும் தான் முடியும். ஒருத்தங்க மட்டும் மனசு வச்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்தில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும். அதுபோல தான் இப்ப விஜய், மல்லியோட வாழ்க்கையிலயுமே தொடர்ந்து நடந்துட்டுருக்குது. மல்லிய பொறுத்தவரைக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி, குடும்பத்தோட நல்ல விதமா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா விஜயோட மனசுல அந்த எண்ணம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறதே தெரியல. அவங்க நெனச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, விஜய், மல்லி 2 பேரும் சேர்ந்தே இப்ப வெண்பாவ நல்ல விதமா பார்த்துக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம அந்த ஈகோவோட இப்ப மல்லி மேல கோபத்த காமிக்கிறாங்க அப்படிங்கிறதால, அந்த குடும்பமே செதஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மத்தவங்க அவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேலைகள் செஞ்சாலுமே, அதுல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒரு கேள்விக்குறி தான். அதத்தான் இப்ப வெண்பாவுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க பேசிக்கிறது இல்ல அப்படிங்கிறதால அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாரி தான் வெண்பா ஒவ்வொரு விஷயங்களையா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் ஒரு சிடுமூஞ்சி போலவே இருந்துட்டுருக்காங்க. பார்க்குற நமக்குமே பயங்கர இரிட்டேட் ஆக தான் செய்யுது. "என்னப்பா உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி தான் அவங்கள கேட்க தோணுது. அந்த அளவுக்கு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமா போயிட்டுருக்கு. வெண்பா இப்ப மொட்டை மாடியில 3 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மல்லிக்காக விஜய் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. விஜய்க்காக மல்லி ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபுட்டெல்லாம் 2 பேருக்குமே எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாரி தான் வெண்பா கேட்குறாங்க. இப்போ மல்லி கிட்ட விஜய் ஆர்டர் போட்ட ஃபுட்டெல்லாம் கேட்குறப்ப, அவங்க போட்ட எல்லா ஃபுட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல் மார்க் அப்படிங்கிற மாரி மல்லி சொல்லிர்றாங்க. ஆனா விஜய் கிட்ட கேட்குறப்ப ஓவரா பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்கும். ஆனா இப்போ எனக்கு பிடிக்காது. அதனால 20 மார்க்ஸ் தான் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இதனால மல்லி ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆக தான் செய்றாங்க. விஜய பொறுத்தவரைக்கும் மல்லிய எல்லா இடத்துலயுமே மட்டம் தட்டணும், அவங்கள காயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமா இவங்க எப்ப இணைய போறாங்க? கூடிய சீக்கிரம் விஜய் மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.